வாழ்க வளமுடன். எஸ்விவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஏக்கரில் ஒரு அருமையான தோப்புங்க. இந்த தோப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடுமலையிலேருந்து பெதம்பட்டி போகிற வழியில் கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. நல்ல அருமையான காப்போடைங்க. லோ பட்ஜெட் பூமி கேட்குறீங்கன்னா இது பூமி உங்களுக்கு தாங்க கண்டிப்பாக. ஏன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துட்டு 45 லட்சம் தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம வந்துட்டு உடனடி கரையினா 40 லட்சத்துக்கு மேலே கண்டிப்பாக நடக்குங்க. ஒரு 40 to 43க்குள்ளே இந்த பூமி கண்டிப்பாக நடக்குங்க. மரங்கள் பாருங்கள், அத்தனையும் அருமையான காப்பில் இருக்குங்க. இதில் சூப்பராக சொல்ல போனோன்னு பார்த்தீங்கன்னா 4 ஏக்கரில் 280 தென்னை மரங்கள் அருமையான காப்பில் இருக்குங்க. ஒரு தடவை வந்துட்டு 5 வண்டி காய், அதாவது 5000 காய் ஒரு தடவை தேங்காய் வெட்டுறாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஈல்டுங்க. பாருங்கள் காமிக்கிறேன். ஈல்டு வந்துட்டு மரம் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஏரியாவில் இந்த காப்பு சூப்பரான காப்புங்க. சுற்றி இருக்கிற மரங்களுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்தாலே தெரியும். இந்த மரங்கள் மட்டும் உங்களுக்கு அவ்வளோ அருமையான காப்பில் இருக்குங்க. பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் அடிச்சிட்டு இருக்குது. இது மட்டும் நல்ல பசுமையாக சூப்பரான ஒரு தோப்புங்க. ரேட்டு இப்போ நான் சொன்னதாங்க ரொம்ப சீப்பான ரேட்டில் வந்திருக்கு. ஏன்னா பார்ட்டிக்கு அர்ஜென்ட்டு கரைய வேணுங்கிறாங்க. அதனால தான் இந்த ரேட்டு சொல்கிறாங்க. இதில் தண்ணி சௌகரியன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒன்று இருக்குங்க, ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு. அதில் வந்துட்டு வாரத்தில் நம்மளுக்கு வந்து 3 நாள் தண்ணி, அதாவது சரி கூட்டு வந்துடுதுங்க. ஆளுக்கு 3 நாள் கூட்டில் தண்ணி வந்துடுது. மரங்கள் நல்ல ஈல்டு. நீங்கள் இந்த ஏரியாவில் வந்துட்டு இந்த அளவு காப்பான மரங்கள் எங்கேயுமே இல்லைங்க. அது இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் எங்கேயுமே பூமி இல்லை. நீங்கள் பூமி பிடிச்சிருந்தா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நேராக வந்து பாருங்கள். அங்கேயே உடனே உட்காந்து நம்ம சிட்டிங் பேசலாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான தோப்பு. இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க. வாழ்க வளமுடன்.